வணக்கம். இப்போ ஆத்திச்சூடி வந்து ஓதுவது ஒழியேல் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் என்னன்னா, நாம நல்ல புத்தகங்களை படிக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த வார்த்தை விளக்கம். இப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம தினந்தோறும் ஒரு வாரத்திற்கு ஒரு புத்தகங்கள் என்ற வீதம் தினமும் படிச்சுக்கிட்டே வந்தோம்னா, ஒரு வாரத்துல ஒரு புத்தகத்த முடிச்சிடுறோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு வருஷத்துல 52 புத்தகங்கள நம்ம கண்டிப்பா படிச்சு முடிச்சிருப்போம். அப்போ 52 புத்தகங்கள் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 52 புத்தகங்களையும் நமக்கு அதில் உள்ள நல்ல கருத்துக்களும் நமக்கு கிடைச்சிருக்கும். ஒரு புத்தகம் எழுதுறதுக்கு அவங்க பல மணி நேரம் செலவு பண்ணி எழுதியிருப்பாங்க. பட் அந்த புத்தகத்த நம்ம ஒரு வாரத்துல படிக்கணுமா, அவ்வளவு அவங்க சேகரித்த கருத்துக்கள் அனைத்தும் நம்முடைய மூளைகள ஸ்டிமுலேட் பண்ணுது. அப்போ நம்ம மூளைகள் ஸ்டிமுலேட் பண்ணும்போது நமக்கு நிறைய சிந்தனை ஆற்றல் வளருது. அப்போ அதிக புத்தகங்கள் படிக்கும்போது நம்முடைய நுண்ணறிவு என்பது மிகுந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டே போகுது. அதனால அனைவரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, புத்தகம் என்பதை படிக்கணும். அதான் ஓதுவது ஒழியல். ஒவ்வொரு நாளும் புத்தகம் படிக்காமல் இருக்கக்கூடாது. தினந்தோறும் குறைந்தபட்சம் 2 பக்கங்கள்